முதல் நிலை, ஆண்டவருக்கு மரண தண்டனை தீர்ப்பிடப்படுகிறது. இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். அனைத்துலகின் மீதும் அண்ட சராசரங்கள் மீதும் அதிகாரம் செலுத்தும் வரலாற்று நாயகன் இயேசு கிறிஸ்து ஒரு சாதாரண ரோமை அரசு அதிகாரி முன்னே குற்றவாளியாக நிற்கிறார். யூதருக்கு நீ அரசனா என்ற கேள்வி யுகங்களுக்கெல்லாம் அரசனிடம் கேட்கப்படுகின்றது. உண்மையா அது என்ன என்னும் கேள்வி உண்மையை உலகிற்கு உரைத்திட வந்தவரிடம் கேட்கப்படுகின்றது. பாவங்களை மன்னிக்கின்ற வல்லமை படைத்தவரை பிடித்து வந்து பாவி என்று பட்டம் சூட்டி பார்க்கிறது மனித இனம். குற்றமற்ற கொற்றவனை இழுத்து வந்து கூண்டில் ஏற்றியிருக்கிறது மனித இனம். இப்படி ஒரு கொடிய மரண தண்டனையை மௌனத்தோடு எதிர்கொள்ளும் இறைவன் மனித இனத்திற்காக தன்னையே அர்ப்பணிக்கின்றார். இந்த மௌன அர்ப்பணத்தின் உள்ளுரை உணர்வுதான் இன்றைய சிலுவை வழிபாட்டின் மூலம் ஆண்டவர் இயேசு நமக்கு வழங்கும் அடிப்படை சிந்தனையாகும். எவ்விதமான இன்னல்களையும் மௌனத்தோடு எதிர்கொள்ளும் ஏற்றுக்கொள்ளவும் நாம் தயாராக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இங்கு இயேசு நமக்கு கற்பிக்கின்றார். அன்பின் ஆண்டவர் இயேசுவே, எதிர்படும் இன்னல்கள் எத்தனை கொடுமையாக இருப்பினும் அவற்றை பொறுமையோடு நாங்கள் சந்திக்க துணிச்சலையும் நல்ல உள்ளத்தையும் தந்தருளும். ஆமேன். சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசங்களுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்தியலை பாற்றி இருப்பார்கள். ஆமென். இரண்டாம் நிலை, இயேசுவின் மீது சிலுவை சுமத்தப்படுகிறது. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். தன்னந்தனியாக நிற்கிறார் இயேசு. சுற்றிலும் கொல்லுங்கள் கொல்லுங்கள் என்று கொக்கரிக்கும் கும்பலின் ஆரவாரம். கல்வாரி பயணத்தை தொடங்கிட கர்த்தர் இதோ ஆயத்தமாகிறார். மண்டையோடு எனப்படும் அந்த கல்வாரி மலைப்பாதை மலர் விரிப்பு அல்ல, கல்மேடுகளும் முள்வேலிகளும் அடர்ந்த கரடு முரடான பாதை அது. அவ்வழியேதான் ஆண்டவர் இயேசுவின் தூய பாதங்கள் நடைபோட வேண்டும். அதுவும் வெறுமனே அல்ல, பாரமான சிலுவையொன்றை தனது தோள் மீள் சுமந்தபடி நடைபோட வேண்டும். சாட்டையடிகளால் தளர்ந்து போன உடலையும் தலைமீது தைத்து கொண்டிருக்கும் முட்களால் விளைகின்ற தாங்கொன்னா வேதனையையும் ஏற்கனவே சுமந்து நிற்கும் இயேசுவிற்கு இன்னொரு சுமையாக சிலுவையும் இணைந்து கொள்கிறது. அந்தோ மீட்க வந்த இறைவனின் மேனியெங்கும் வேதனை, துயரங்களின் படலம் ஆரம்பமாகிறது. சுமத்தப்பட்டிருப்பது சிலுவை அல்ல, ஒவ்வொரு மனிதனும் இறைவனுக்கு எதிராக இழைக்கின்ற பிழைகளின் திரட்சிதான் என்பதை நாம் இங்கே உணர வேண்டும். அன்பின் ஆண்டவர் இயேசுவே, எங்களுக்கு மீட்பை பெற்று தருவதற்காகத்தான் நீர் சிலுவையில் சுமக்க திருவுளம் கொண்டீர். இந்த உணர்வு எங்களிடம் எப்போதும் இருந்து வர துணை புரியும். ஆமேன்.
எங்கள் பேரில் இரக்கமாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. மூன்றாம் நிலை, இயேசு முதன்முறையாக கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றறிந்த தூத்திரம் செய்கின்றோம். புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். சிலுவையின் கொடிய பளுவை திருமகனால் தாங்க முடியவில்லை. செதுக்கப்படாத அந்த குறுக்கு மரத்தை இயேசு பெருமானின் சிதைந்து போன உடலால் எப்படி தாங்க முடியும்? தாங்க முடியாத வேதனையால் துடிக்கும் ஆண்டவர் இயேசு சிலுவையின் பாரத்தை தாங்க முடியாமல் கீழே விழுகிறார். வீழ்ந்து கிடக்கும் இறைவனை தூக்கி பிடிக்க யாரும் இல்லை. சூழ நிற்கும் வீரர்களோ அவரை மீண்டும் அடிக்கிறார்கள், அதட்டுகிறார்கள், கேலியான வார்த்தைகளால் அவரை கீழ்த்தரமாக நடத்துகிறார்கள். அனைத்து ஆற்றலும் பெற்ற பரம்பொருள் கயவர்கள் முன்னிலையில் ஒரு பரிகாச பொருளாக துவண்டு கிடக்கின்றார். தரையிலே வீழ்ந்ததனால் ஏற்பட்ட காயங்களும் வலியும் அவரை எழுந்திருக்க முடியாமல் தடுக்கின்றன. இருந்தபோதிலும் அனைத்து வேதனைகளையும் தாங்கிக் கொண்டு அவர் எழுந்திருக்கத்தான் வேண்டும். மனித இனத்தின் மீட்புக்காக அவர் மறுபடியும் எழுந்து நடக்கத்தான் வேண்டும். சிலுவையின் பாரம் அவரை விழத்தாட்டும் பொழுது அந்த பாரத்தின் மீது அழுத்தமாக அமர்ந்து வருத்துவது மண்ணுலகத்தின் பாவம்தான் என்பதை நாம் உணர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அன்பின் ஆண்டவர் இயேசுவே, சிலுவையின் பாரம் தாங்காமல் நீர் விழுவதன் காரணம் எங்கள் அனைவருடைய பாவங்களின் பாரம்தான் என்பதை நாங்கள் உணரவும், அந்த உணர்வுகளோடு திருந்திய வாழ்க்கையை நடத்தவும் எங்களுக்கு வழிகாட்டியருளும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். நான்காம் நிலை, இயேசு தனது அன்பு தாயை சந்திக்கின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். கல்வாரி பயணம் தொடர்கின்றது. விழுந்து கிடந்த நம் ஆண்டவர் மீண்டும் எழுந்து நடக்கிறார். தோளிலே சிலுவை, நெஞ்சிலே துயரம், அங்கமெங்கும் ஆறா காயங்களுடன் ஆண்டவர் இயேசு நடந்து வருகிறார். அப்போது தனது அருமை அன்னை எதிர்பட காண்கிறார். இருவர் கண்களும் சந்திக்கின்றன. கொடுமையின் உச்சம் என்பது இதுதான். இயேசுவின் தாய் என்ற உயரிய நிலையில் இருக்கின்ற ஒரு பெண்மணிக்கு இதைவிட பெரிய வேதனை என்ன இருக்க போகிறது?
சாதாரண மாதா அவர், கடவுளின் மாதா அவர். அனைத்து உயிர்களையும் ஈன்றெடுத்த இறைவனை ஈன்றெடுத்த தாய் அவர். ஏறெடுத்து நோக்குகின்றார் தனது இனிய மகனை. தனது மார்பு மீதும் தோள் மீதும் தவழ்ந்து விளையாடிய மழலை தன் கண்முன்னே தள்ளாடி தள்ளாடி சிலுவையை சுமந்து வரும் காட்சியை அவர் எப்படி சகிப்பார்? பெருக்கெடுத்து ஓடும் கண்ணீருக்கிடையே உருக்கத்தோடு தன் மகனை உற்று நோக்குகின்றார். தாயாரின் வேதனையை அந்த தவ புதல்வரின் ஞானம் அறியாமல் இருக்கவில்லை. அறிந்திருந்தும் அந்த துயரத்தை இருவர் இதயங்களும் தாங்காமலும் இருக்கவில்லை. அன்பின் ஆண்டவர் இயேசுவே, உமது ஆருயிர் அன்னைக்கு நேர்ந்த துயரத்தில் ஒரு துளியேனும் நாங்கள் பங்கெடுத்து வாழ வேண்டும் என்னும் எண்ணத்தையும், உம்மை காயப்படுத்தும் வேளைகளில் எல்லாம் உமது அன்னையையும் காயப்படுத்துகின்றோம் என்னும் எண்ணத்தையும் எங்களுக்கு தந்து நல்வழிப்படுத்தியருளும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். வலிமை தந்திடும் பயணம், நீரை வாழ்வை நோக்கிய பயணம், தலைவர் இயேசுவின் பாத சுவடில் தொடரும் வாழ்வின் பயணம், தலைவர் இயேசுவின் பாத சுவடில் தொடரும் வாழ்வின் பயணம். ஐந்தாம் நிலை. இயேசுவின் சிலுவையை சுமக்க சீமோன் உதவுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தூத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். ஆண்டவர் இயேசுவால் சிலுவையை சுமந்தபடி தொடர்ந்து முன்னேற முடியவில்லை. செல்ல வேண்டிய தூரம் இன்னும் இருக்கின்றது. இடையில் அசம்பாவிதமாக எதுவும் நிகழ்ந்துவிடக்கூடாதே என்ற அச்சம் யூதர்களை ஆட்டி படைக்கிறது. எனவே வயற்காட்டிலிருந்து வெளிப்பட்ட சீரேன் கிராமத்தானாகிய சீமோனை வலுக்கட்டாயமாக இயேசுவிற்கு துணை புரிய செய்கிறார்கள். அந்த சீமோனின் கரங்கள் உண்மையிலேயே பேறு பெற்றவை. இயேசுவின் உடலை தீண்டிய சிலுவையை இவரும் தீண்டுகிறார் என்னும் பொழுது அந்த பாக்கியத்தை என்னவென்பது? இந்த உதவியானது யூதர்களின் கருணையால் வந்தது அல்ல. உச்சி வரை இந்த குற்றவாளியை கொண்டு சேர்க்க வேண்டுமே என்ற அவர்களது கவலையால் வந்தது. இருப்பினும் ஆசி பெற்றவை சீமோனின் கரங்கள். அவர் கரங்களோடு நமது கரங்களும் சேர வேண்டியது கடமை. சுமத்தப்பட்டிருக்கும் சிலுவையின் பாரத்தில் பங்கு கொள்ள வேண்டிய பொறுப்பு நமக்கு உள்ளது என்பதை உணர வேண்டியது இந்த உலக மாந்தர் அனைவரின் கடமை. அன்பின் ஆண்டவரே இயேசுவே, உமது பார சிலுவையை சுமக்க உதவிய சீமோன் போல எங்கள் சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் நேரும் இடர்களை நாங்களும் பகிர்ந்து கொண்டு ஆறுதல் வழங்க எங்களுக்கு அருள் புரிந்தருளும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். வலிமை தந்திடும் பயணம், நீரை வாழ்வை நோக்கிய பயணம், தலைவர் இயேசுவின் பாத சுவடில் தொடரும்
6ஆம் நிலை. இயேசுவின் திருமுகத்தை வெரோனிகா துடைக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். தோளில் சுமந்த சிலுவையோடு குன்றி குன்றி நடந்து செல்லும் இயேசுவை சுற்றிலும் கூட்டம் அலைமோதுகிறது. வேடிக்கை பார்க்கும் கூட்டம் ஒருபுறம், வேதனையை வெளிக்காட்ட இயலாத கூட்டம் இன்னொரு புறம். இதோ மனிதன் என்று பிலாத்து கூறிய இரங்கல் உணர்வுகளை இன்னமும் ஏந்திய வண்ணம் ஈர விழிகளுடன் நின்று புலம்பிடும் இதயங்கள் மற்றொரு புறம். அப்படிப்பட்ட இரக்க இதயம் படைத்தவர்களில் ஒருத்தியாக வெரோனிகா என்பவர் விழிகலங்க நின்று கொண்டிருக்கின்றார். பரிதாபத்திற்குரிய இயேசுவின் திருமுகத்தை அவர் பரிவோடு நோக்குகிறார். எத்துணை வசீகரம் மிகுந்தது இயேசுவின் தூய வதனம் என்பதை அவர் நன்கு அறிவார். யாரை தேடுகிறீர்கள் என்ற வினா ஒன்றாலேயே வீரர்களை வீழ்த்திய விழிகளை ஏந்திய வதனம். இதோ மங்கிய மெழுகுவர்த்தி போல சோர்ந்து போயிருப்பதை கண்டு துடிக்கிறார் வெரோனிகா. துணிந்து முன்னே வருகிறார். குருதி கரைபடிந்து துயர ரேகைகளால் களையிழந்து போன இரட்சகனின் முகத்தை துடைக்கிறார். அப்போதுதான் அந்த அதிசயம் நிகழ்கிறது. ஆண்டவனின் திருமுகச் சாயல் வெரோனிகாவின் ஆடை பரப்பிலே அச்சிப்பதுவாகிறது. நம் ஒவ்வொருவர் இதயத்திலும் இந்த அதிசயம் நிகழ வேண்டும். இயேசுவின் திருமுக முத்திரை அங்கே தெளிவாக பதிய வேண்டும். அன்பின் ஆண்டவர் இயேசுவே, உமது வேதனையை நாங்கள் ஒவ்வொரு கணமும் உணரவும், அதன் காரணமாக உமது இரக்கத்தின் சாயல் ஒவ்வொருவர் இதயத்தில் பதியவும் எங்களுக்கு அருள் புரிந்தருளும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். வலிமை தந்திடும் பயணம், நீரை வாழ்வை நோக்கிய பயணம், தலைவன் இயேசுவின் பாத சுவடில் தொடரும் வாழ்வின் பயணம், தலைவன் இயேசுவின் பாத சுவடில் தொடரும் வாழ்வின் பயணம். 7ஆம் நிலை. இயேசு 2ஆம் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். தளர்ந்து போன இயேசுவின் திருவுடல் மீண்டும் மீண்டும் தள்ளாடுகிறது. கொடிய சிலுவையின் வலுவால் அந்த தூய மேனி துவண்டு விட்டது. தொடர முடியவில்லை தனது நடையை. பலனற்று கிடந்தவருக்கெல்லாம் பலம் தந்து நடக்க சொன்ன நாயகனின் பொன்னுடல் இதோ பலமற்று போய் நடக்க முடியாமல் துன்பப்படுகிறது. சுமத்தப்பட்ட சிலுவையோடு இயேசு மீண்டும் கீழே விழுகிறார். எத்தனை வேதனையால் துடித்திருப்பார் நம் இறைவன். ஆர்ப்பரிக்கின்ற கூட்டத்தின் மத்தியில் ஓர் அனாதையாக விழுந்து கிடக்கின்ற அந்த உத்தமனின் இதயம் என்ன பாடுபட்டிருக்கும். இதற்காகவா மண்ணுலகிற்கு வந்தார்? இப்படியொரு அவமானத்தை எதிர்கொள்வதற்காகவா அவர் மனிதராக பிறந்தார்? நெஞ்சு பொறுக்குதில்லையே. எனினும் இறைமகன் இயேசு நெஞ்சுறுதி பூண்டவராக எழுந்திருக்க முயல்கிறார். விழுந்து கிடக்கும் மனித இனத்திற்குத்தான் எழுந்திருக்க சக்தி இல்லை. ஆனால் இறைவன் இயேசுவிற்கு அது இயலாத செயலா என்ன?
சித்தம் கலங்காத ஆண்டவருக்கு தந்தையின் திட்டம் என்னவென்பது தெரியாமல் இல்லை. எனவே நிச்சயம் நமக்காக அவர் எழுந்திருப்பார். ஆனால் நாம் தான் அவரை பலமுறை கீழே விழ வைத்துக் கொண்டிருக்கின்றோம். அன்பின் ஆண்டவர் இயேசுவே, நீர் சுமை தாங்காமல் விழும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நாங்கள் அருகிருந்து உமக்கு உதவும் மனநிலையை எங்களுக்கு தந்தருளும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். வலிமை தந்திடும் பயணம், நீரை வாழ்வை நோக்கிய பயணம், தலைவன் இயேசுவின் பாத சுவடில் தொடரும் வாழ்வின் பயணம், தலைவன் இயேசுவின் பாத சுவடில் தொடரும் வாழ்வின் பயணம். எட்டாம் நிலை. இயேசு எருசலேம் மகளிருக்கு ஆறுதல் சொல்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து தோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றால் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். திருமகன் இயேசுவின் சிலுவை பயணத்திலே ஒரு வித்தியாசமான காட்சி இது. இயேசு நடந்து வருகின்ற துயர கோலத்தை கண்டு கதறி அழுகின்றனர் எருசலேம் நகரத்து பெண்மணிகள். ஆண்டவர் இயேசு எருசலேம் நகர வீதிகளில் நிகழ்த்திய அருமடையாளங்களையும் ஆற்றிய அருண் செயல்களையும் நேரடியாக கண்டிருந்த அந்த பெண்மணிகளுக்கு இப்படியொரு கோர காட்சி எத்தகைய குமுறலை ஏற்படுத்தி இருக்க வேண்டும் என்பதை சொல்ல வேண்டிய அவசியமில்லை. ஆனால் ஆண்டவர் அந்த பெண்மணிகளிடம் பேசுகிறார். இதுவரைக்கும் நிலவிய ஆண்டவரின் திருவாய் மௌனம் இப்போதுதான் கலைகிறது. அங்கே இறைவனின் வார்த்தை ஆறுதலாகவும் அறிவுரையாகவும் வெளிப்படுகிறது. எருசலேம் பெண்களின் அழுகையில் நியாயம் இருக்கலாம், ஆனால் அந்த அழுகையின் காரணம் வேறொன்றாக இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார். எருசலேம் பெண்களே, நீங்கள் எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று திருவாய் மலர்ந்தருளிய இறைவன் நம்மிடமும் அதையே தான் சொல்ல விழைகிறார். அழுகையை நிறுத்து, அதன் அடிப்படை காரணத்தை மனதில் நிறுத்து என்றுதான் இங்கே நம் ஆண்டவர் சொல்லாமல் சொல்கிறார். எருசலேம் மாதர்கள் இன்றும் நம்மிடையே இருப்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எதற்காக அழ வேண்டும் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அன்பின் ஆண்டவரே இயேசுவே, எதற்காக நாங்கள் அழ வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுத்தாரும். காரணம் அறிந்து கண்ணீர் வடித்து எம்மையே திருத்தி வாழ எங்களுக்கு அருள் புரியும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். வலிமை தந்திடும் பயணம், நீரை வாழ்வை நோக்கிய பயணம், தலைவன் இயேசுவின் பாத சுவடில் தொடரும் வாழ்வின் பயணம், தலைவன் இயேசுவின் பாத சுவடில் தொடரும் வாழ்வின் பயணம். ஒன்பதாம் நிலை. இயேசு மூன்றாம் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம்.
அதே என்றால் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். இரட்சகனின் திருவுடலில் இரத்தம் முற்றிலும் வற்றி போய்விட்டது. நரம்புகள் ஒத்துழைக்க மறுக்கின்றன. முள்முடியின் கொடுக்குகள் தலையெங்கும் தாங்கொன்னா தரிப்பை ஏற்படுத்துகின்றன. கம்பீர நன்னடை பயின்ற கத்தரின் உடல் காயங்களின் கோரத்தால் நடுங்குகின்றது. இந்நிலையில் எப்படி நடக்க முடியும்? நெருங்கிவிட்டது கல்வாரியின் மலைமுகடு. காத்திருக்கின்றார்களே கொலை வெறியர்கள். எனினும் நடுங்கும் உடலோடு நடக்க வலுவின்றி இயேசு மீண்டும் கீழே விழுகின்றார். ஏற்கனவே இருமுறை விழுந்த ஆண்டவரின் திருவுடல் இம்முறையும் தடுமாறி விழும்போது ஏற்படுகின்ற வேதனையின் கொடுமையை விளக்கிட வார்த்தையே கிடைக்காது. உள்ளுறுப்புகள் எல்லாம் சிதைந்து உடைந்து போன மட்கலம் போல விழுந்து கிடக்கும் ஆண்டவரை விழுந்து வணங்குவதை தவிர நமக்கு வேறென்ன கடமை இருக்க முடியும்? ஏனென்றால் அவர் விழுந்தது நமக்காக, நம் மீட்பிற்காக. விழுந்ததையெல்லாம் தூக்கி நிறுத்துகின்ற ஆண்டவர் இயேசு நமக்காகத்தான் வீழ்ந்து கிடக்கின்றார். வாருங்கள், அவரை நம் எளிய கரங்களால் தூக்குவோம். அவரோடு நாமும் சிலுவை பயணத்தை தொடருவோம். அன்பின் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, இவ்வுலக வாழ்க்கையில் நாங்கள் விழுகின்ற ஒவ்வொரு முறையும் வேதனைகளை சகித்து கொண்டு மீண்டும் எழுந்திருக்க எங்களுக்கு ஆன்ம பலத்தை தந்தருளும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். பத்தாம் நிலை. இயேசுவின் ஆடைகள் உரியப்படுகின்றன. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றால் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். இயேசு பெருமானின் தூய உடலோடு இதுவரைக்கும் ஒட்டி உறவாடி உரிமை கொண்டாடிய ஆடைகள் இப்போது உரியப்படுகின்றன. உறைந்து போன இரத்த காயங்களோடு ஒட்டியிருந்த ஆடைகளை உரிந்து எடுக்கும் பொழுது புதையுண்டிருந்த புண்கள் மீண்டும் பிளந்து கொள்கின்றன. வெந்த புண்ணில் வேல் சொருகும் வேதனையை ஆண்டவருக்கு அவரது ஆடைகள் வழங்குகின்றன. இந்த ஆடையை தான் தொட்ட மாத்திரத்திலேயே குணமடைந்தால் பெரும்பாடுள்ள பெண்ணுறுத்தி தன்னிடமிருந்து புறப்பட்ட வல்லமையை தனக்கே உணர்த்திய தனது ஆடையை தான் இப்போது உத்தமன் இயேசு உரிந்து கொள்ள சம்மதிக்கின்றார். பெருந்திரளாக நிற்கின்ற ஈன மானிடர் முன்னிலையில் பிறந்த மேனியாக தம் ஆண்டவர் நிற்பது எவ்வளவு பெருத்த அவமானம்! இயற்கையே உன்னை படைத்துவிட்ட பெருந்தலைவனுக்கு நீ தருகின்ற பரிசு இதுதானா? எழில் பொங்கும் அருவிகளை கொண்டும் இனிய நன்னீர் ஆறுகளை கொண்டும் வானுயர் மலைகளை கொண்டும் உன்னை போர்த்தி அழகு பார்த்த ஆண்டவர் இப்போது தனது மேனியை போர்த்திட ஆடையில்லாமல் நிற்பது நியாயம்தானா? இருந்த ஆடையையும் உரிந்து எடுத்து பங்கு போட்டுக் கொள்வதற்கு கயவர்கள் காத்திருக்கின்றார்களே, இந்த கொடுமையை தர்மம் எப்படி சகித்து கொண்டது? இவை அனைத்தும் விடையே கிடையாத வினாக்குறிகளாகத்தான் வெறிச்சோடி கிடக்கின்றன.
அன்பின் ஆண்டவர் இயேசுவே, ஆடையின்றி அவமானப்பட்ட உமது அற்புத மேனியை எங்கள் புண்ணியங்கள் என்னும் புத்தாடைகளால் போர்த்தி மகிழ்ந்திட எங்களுக்கு வழிகாட்டியருளும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். பதினொன்றாம் நிலை. இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். கொலைக்களம் இதோ வந்துவிட்டது. கொல்லப்படுவதற்காக கொண்டு வரப்பட்ட செம்மறியாடு போல குற்றவாளி கோலத்தில் ஆண்டவர் இயேசு கூனி குறுகி நிற்கின்றார். இயேசுவின் உடல் அவர் சுமந்து வந்த சிலுவை மீதே கிடத்தப்படுகிறது. கூர்மையான இரும்பு ஆணிகள் 4 குறி தவறாமல் இயேசுவின் உடல் மீது இரக்கமின்றி இறங்குகின்றன. உள்ளங்கைகளும் பாதங்களும் சிலுவையோடு சேர்ந்து அறையப்படுகின்றன. தாங்கவே முடியாத வேதனை. உரோமை பேரரசின் சித்திரவதை பட்டியலில் ஒன்று கூட விட்டு வைக்காமல் அனுபவித்துவிட்ட இயேசுவிற்கு இந்த சித்திரவதைகளின் சிகரமான சிலுவை தண்டனையையும் வழங்கப்படுகின்றது. வேதனையால் துடிதுடித்தபடி தொங்கிக் கொண்டிருக்கின்றது இயேசுவின் உடல். கடமை தவறா கயவர் கும்பல் கருணை தெய்வத்தை கழுமரத்தில் ஏற்றிவிட்டது. எந்த ஒரு எதிர்ப்புமே இல்லாமல் இப்படி ஒரு அக்கிரம சம்பவம் எளிதாக அரங்கேறுகிறது. இத்தனை கொடுமைகளையும் பொறுமையோடு ஏற்றுக்கொள்ளுகிறார் இயேசு. எவ்வித மறுப்பும் இன்றி தன்னை சிலுவை சாவுக்கென கையளித்து விடுகிறார். ஒன்றை அடைவதற்காக இன்னொன்றை இழக்க வேண்டும் என்பது இதுதானோ? இங்கே நம்மை அடைவதற்காக ஆண்டவர் தன்னையே இழந்து நிற்கின்றார். அன்பின் ஆண்டவரே இயேசுவே, எங்களுக்காக நீர் உம்மையே இழந்து நின்ற தியாகத்தை நாங்கள் ஒருபோதும் மறவாதிருக்கவும், உம்மை எம் பாவங்களால் மீண்டும் அறையாமல் இருக்கவும் எமக்கு நல்ல மனதை தந்து எங்களை காத்தருளும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். பனிரெண்டாம் நிலை. இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றால் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். எல்லாம் முடிந்தது. இயேசுவின் உயிர் சிலுவையிலே பிரிந்தது. தலை சாய்க்க கூட இடமில்லையே என்று தவித்தபடி தந்தையிடம் தனது ஆவியை ஒப்படைக்கின்றார் இயேசு. விரக்தியின் விளிம்பில் நெளிந்தபடி விம்மி
அழுதிருக்கிறார் இயேசு. ஏன் என்னை கைவிட்டீர் என்னும் இயேசுவின் கேள்வி எல்லையற்ற விரக்தியின் வெளிப்பாடுதான். ஆனால் அந்த விரக்தியின் நடுவிலும் இவர்கள் செய்வது இன்னதென தெரியார் என்றபடி மாற்றானுக்காக மன்னிப்பு கோரிக்கை விடுத்திருக்கிறார் இயேசு. என்னே அவரது பெருங்கருணை. இயேசு இறந்ததும் இயற்கை அழுதது, ஆவேசமுற்றது, பூமி குலுங்கியது, புயல் காற்று வீசியது, கல்லறைகள் திறந்தன, கற்பாறைகள் பிளந்தன. ஐயகோ, மாசற்ற இறைமகனை சிலுவையில் அறைந்து கொன்றுவிட்டோமோ என்று மக்கள் எல்லாரும் மார்பில் எடுத்து புலம்பினர். இயற்கையின் அத்தனை உயிரினங்களும் ஆண்டவர் இயேசுவிற்காக வரிந்து கட்டி கொண்டு நின்றன. என்ன ஆயிற்று இயேசு ஆண்டவருக்கு என்னும் அவர்தம் சீற்றம் அந்த பட்டப்பகல் வேலையை கூட செக்கர்வான கருக்களாக்கி கொண்டிருந்தது. இவரே உன் தாய், இவரே உன் மகன் என்னும் ஆண்டவரின் அருள்வாக்கு அவருடைய காலடியில் நின்று கொண்டிருந்த தாய்க்கும் சீடருக்கும் புதியதோர் உடன்படிக்கையின் உணர்வினை புகட்டி கொண்டிருந்தது. இயேசுவின் இறப்பு இறைவனின் கருணையை அடையாளம் காட்டுவதாகும். அந்த கருணைக்கு உகந்ததுதானா மனித இனம் என்பதை காலம் நிச்சயமாக நிரூபித்தாக வேண்டும். அன்பின் ஆண்டவரே இயேசுவே, ஈடற்ற உமது உயிரை கொடுத்து எம்மை மீட்க சித்தமான உமது எல்லையற்ற கருணையை எப்போதும் வியந்து போற்றும் உள்ளம் எங்களுக்கு தந்தருளும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். பதிமூன்றாம் நிலை. இயேசுவின் உடல் அவர் தாயார் மடியில் வைக்கப்படுகிறது. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். ஈட்டியால் துளைக்கப்பட்ட விலா காயம் உட்பட ஐம்பெரும் காயங்களோடு இயேசுவின் திருவுடல் சிலுவையினின்று இறக்கப்படுகிறது. சோகமே வடிவாக சோர்ந்து போயிருக்கும் புனிதமிகு அன்னையின் மடி மீது அந்த பூமேனி கிடத்தப்படுகிறது. உயிரற்ற சடலம்தான் என்றாலும் உயிர்களுக்கெல்லாம் ஊற்றான இறைவனின் உடல் அல்லவா அது? இதே உடல்தானே இதே மடி மீது தவழ்ந்து விளையாடியது. இதே உடல்தானே தன்னிடம் ஆசை தீர அமுது அருந்தியது. அன்னை மரியாவின் துக்கம் அணை கடந்து நிற்கின்றது. தனது மைந்தனின் மேனியை தடவி பார்க்கின்றாள். தாங்க முடியவில்லை அந்த புனித உள்ளத்தால். எழுந்து நட என்று ஆணையிட்ட இதழ்கள் அடங்கியிருந்தன. காற்றுக்கும் கடலுக்கும் கட்டளையிட்ட கரங்கள் மடங்கியிருந்தன. கலிலேய கடல் வாழிகளின் இல்லங்கள் தோறும் சென்று வந்த திருப்பாதங்கள் செயலிழந்து இருந்தன. உமது உள்ளத்தை ஒரு வாள் ஊடுருவி பாயும் என்ற இறைவாக்கு வரிகள் அங்கே செயல் வடிவம் பெறுகின்றன. ஓர் அன்னையின் இதயம் இப்படி ஆற்றொன்னா துயரால் துடிக்கின்ற காட்சி சரித்திர பக்கங்கள் இதுவரை சந்தித்தறியாதது. அன்பின் ஆண்டவரே இயேசுவே, உமது பொன்மேனியின் கோலத்தை கண்டு துயரத்தால் துடிதுடித்த அன்னை மரியாவின் சோகத்தில்
நாங்களும் பங்கெடுத்து உம்மை போற்றி துதிக்க எங்களுக்கு அருள் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். பதினான்காம் நிலை. இயேசு கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். தண்டனை தீர்ப்புக்கு இலக்காகிய இறைமகன் இயேசுவின் பூத உடல் தனது இறுதி யாத்திரைக்கு தயாராகின்றது. சரித்திர நாயகனின் சலனமற்ற திருச்சடலம் தனது நிரந்தர ஓய்வுக்காக காத்திருக்கின்றது. அரிமத்தியாவூர் சூசை தனக்கென குடைந்திருந்த கல்லறையை இறைமகன் இயேசுவின் உடல் அடக்கம் செய்யப்படுவதற்கென ஒதுக்கி தருகிறார். பாருங்கள், இறந்துபட்ட இறைமகனுக்கு கல்லறை கூட இரவலாகத்தான் கிடைத்திருக்கின்றது. வாசனை திரவியங்களால் பூசப்பட்டு மெல்லிய வெண்துகிலால் போர்த்தப்பட்டு இறைவனின் தூய மேனி சகல வணக்கங்களுடன் கல்லறைக்குள் அடக்கம் செய்யப்படுகிறது. அமைதியின் இறைவன் அங்கே அமைதியாக தூங்கிக் கொண்டிருக்கின்றார். பாடுகளின் சகாப்தம் விடைபெற்றுக் கொள்ளுகிறது. நீடுதுயில் கொள்ள தொடங்கும் பரம்பொருளின் அரிதுயில் இங்கே ஆரம்பமாயிருக்கின்றது. ஆம், அனைத்தையும் அறிந்து கொண்டிருக்கும் இறைவனுக்கு உறக்கம் என்பது எப்படி சாத்தியமாகும்? ஆண்டவரின் அடக்கம் உறக்கம் அல்ல. அறிந்து கொண்டே இறைவன் உறங்குவதாக எண்ணுவோம். கல்லறைக்குள் அடக்கமாகி இருப்பது கடவுள்தான். ஆனால் உயிர் பிரிந்த நிலையிலும் உயிர்ப்பின் கடவுளாக அவர் அடக்கமாகி இருக்கிறார். இறப்பால் அவர் அடக்கமாகி இருக்கிறார் என்பதை விட இறப்பு அவருக்கு நிச்சயம் அடக்கமாகிவிடும் என்பதுதான் இங்கே இறை இயேசு நமக்கு வழங்கிடும் செய்தி. அன்பின் ஆண்டவரே இயேசுவே, உமது வரலாற்று சிறப்புமிக்க நல்லடக்கமும் அதன் வழியாக எங்கள் உள்ளங்கள் அனைத்திலும் ஊடுருவி நிற்கும் உயிர்ப்பின் நற்செய்தியும் எங்களை மேலும் உமக்கு உகந்தவர்களாக மாற்றிட அருள் புரியும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். நம்முடைய பாப்பரசருடைய கருத்துக்காகவும் உடல் நலத்திற்காகவும் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோர் நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் முடனே பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். வருகை பாடலை நாம் பாடுவோம்.
திருப்பலி கருத்துக்கள். இன்றைய திருப்பலியிலே தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற ஜான் வின்ஸ்டன், 86வது பிறந்த நாளை கொண்டாடுகிற ஜான்சன் இவர்கள் அனைவரையும் ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிக்கவும், நல்ல உடல் உள்ள சோத்தோடு இவர்களை வழிநடத்தவும், இசபெல்லா இவருடைய குடும்பத்திலே ஆண்டவர் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் இறையாசிர் வேண்டியும், மரிய சௌமினியுடைய உடல் உள்ள சோதற்காகவும், நம்முடைய வாழ்ந்து நம்மை விட்டு மறைந்து சென்ற TP ராஜேந்திரன், KV ராஜன், டக்ளஸ் பெர்னாண்டோ, பெரோசி சில்வேரா, லைடன் சில்வேரா, ஏசுதாசன், மரி அந்தோனி, ஜெயபால் சேவிய 11ஆம் ஆண்டு நினைவு, கிறிஸ்டி, லூது சாமி வாஸ், பீட்டர் மச்சாதோ, லூது சாமி பெர்னாண்டோ, ஞானராஜ், ராணி ஞானராஜ், ராஜு, மரிய சூசையம்மாளுடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. டேனியல் வெப்ஸ்டர் என்கின்ற நபர் எழுதிய ஆங்கில அகராதி புகழ்பெற்றது. வெப்ஸ்டர் ஆங்கில அகராதி. அவருடைய நண்பர் ஒருவர் ஒரு கேள்வியை கேட்கிறார். டேனியல் வெப்ஸ்டர், உங்கள் மனசுக்குள்ளாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய காரியம் என்ன? வாட்ஸ் கோயிங் இன் யர் மைண்ட்? என்னதான் ஓடிக்கொண்டிருக்கிறது? அப்போ அவர் ஒரு பதில் சொன்னார். அந்த பதில் என்னவென்றால், என் தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் கடவுளுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். மை இண்டிவிஜுவல் அக்கௌண்டபிலிட்டி டு காட் என்கிறார். நான் கடவுளுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, கடவுளுக்கு நாம் கணக்கு கொடுக்க வேண்டும். ஒரு கணவனாய், மனைவியாய், பெற்றோராய், பிள்ளைகளாய், குருவானவராய், துறவிகளாய் கடவுளுக்கு நாம் கணக்கு கொடுக்க, நம்முடைய தவ முயற்சிகள், நம்முடைய இந்த தவக்காலத்தின் வழியாக பழைய பாவ வாழ்வை அலசுவதன் வழியாக, தூறு வாருவதன் வழியாக, சுத்திகரிப்பு செய்வதன் வழியாக, மறு சீராய்வு செய்வதன் வழியாக கடவுளுக்கு நாம் கணக்கு கொடுக்க, வாழ்ந்த வாழ்க்கை என்ன, வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கை தான் என்ன. அதற்காக தான் ஆண்டவர் அற்புதமான வெற்றியின் அடையாளமாக சிலுவையை நமக்கு கொடுக்கிறார். சிலுவையின் வழியே நாம் கிறிஸ்துவத்தின் வழி என்கிறார். சிலுவை பேசுகிறது. சிலுவையில் ஆண்டவர் பேசுகிறார். தன் அன்பினால், அருளினால், ஆற்றனால், சக்தினால், பலத்தினால், அருளின் மன்னிப்பின் இரக்கத்தினால் பேசிக்கொண்டே இருக்கிறார். சிலுவையின் வழியே நம் கிறிஸ்துவத்தின் வழி என்று அவர் வழியினின்று நம்முடைய குடும்ப வாழ்வு வழியும் செல்ல, இயேசுவின் சிலுவை பாதையில் நம்முடைய குடும்பத்தின் வாழ்வின் பாதை என்று சொல்லி இந்த திருப்பலியில் நாம் பங்கெடுப்போம். மீண்டும் மீண்டும் மீண்டுமாக கடவுள் தரக்கூடிய வாய்ப்பையும் அழைப்பையும் பயன்படுத்திக் கொள்ள தவக்காலத்தை நாம் பயன்படுத்தும். இயேசுவின் இதயத்தில் இடம் பிடிக்கக்கூடிய மனிதர்களாய், மக்களாய் ஆண்டவரை உள்ளத்தில் வரவேற்போம். இல்லத்தில் இயேசுவின் உயிர்ப்பு பெருவிழாவை நோக்கி பயணிப்போம். கடவுளுடைய அற்புதமான, உன்னதமான, உயர்வான, உயர்வற்ற இந்த திருப்பலியை தகுந்த விதத்தில் ஒப்பு கொடுக்க தடைகளாக இருக்கக்கூடிய நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம். மன்னிப்பை நாம் கேட்டு மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். பாவமே என் பாவமே, என் பெரும் பாவமே. சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் அல்ல இறைவன் நம்மை இரக்கமாய்த்து நமது குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் எல்லாம் அந்த ஆண்டவன் மன்னித்து நம்ம எப்பொழுதும் அவருடைய முடிவில்லாத வாழ்வுக்கு இறைவன் அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே
ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் ஆர்வமுடன் கடைபிடிக்கும் தவ முயற்சிகள் எங்களை தூய்மையாக்கி புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். அதனால் வரவிருக்கும் புனித நிகழ்வுகளுக்கு நேர்மையான மனதோடு நாங்கள் வந்து சேர செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாம் என்றென்றோம் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவும் ஆகிய உம்மை மன்றாடுகின்றோம். இதோ வருகிறான் கனவின் மன்னன், வாருங்கள் அவனை கொன்று போடுவோம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 37, இறை வார்த்தைகள் 3-4, 12-13 மற்றும் 17-28 முடிய. இஸ்ரேல் முதிர்ந்த வயதில் தமக்கு யோசேப்பு பிறந்தமையால் அவரை மற்றெல்லா புதல்வரையும் விட அதிகமாக நேசித்து வந்தார். அவருக்கு அழகு வேலைப்பாடுகள் நிறைந்த ஓர் அங்கியை செய்து கொடுத்தார். அவருடைய சகோதரர்கள் தங்கள் தந்தை அவரை எல்லாரிலும் அதிகமாக நேசிக்கிறார் என்று கண்டு அவரை வெறுத்தனர். அவர்களால் அவரோடு பாசத்துடன் பேச இயலவில்லை. அப்படி இருக்கையில் அவர் சகோதரர் செக்கேமில் தம் தந்தையின் மந்தைகளை மேய்க்கச் சென்றார். இஸ்ரேல் யோசேப்பை நோக்கி, உன் சகோதரர்கள் செக்கேமில் ஆடு மேய்க்கின்றார்கள் அல்லவா? அவர்களிடம் உன்னை அனுப்ப போகிறேன் என்றார். யோசேப்பு தம் சகோதரரை தேடிச் சென்று தோத்தானில் அவர்களை கண்டுபிடித்தார். தொலையில் அவர் வருவதை கண்ட அவர்கள் தங்களுக்கு அருகில் அவர் வருமுன் அவரை கொல்ல திட்டமிட்டனர். அவர் சகோதரர்கள் ஒருவரை நோக்கி, இதோ வருகிறான் கனவின் மன்னன், நாம் அவனை கொன்று இந்த ஆழ்குழிக்குள் ஒன்றில் தள்ளிவிட்டு ஒரு கொடிய விலங்கு அவனை தின்று விட்டதென்று சொல்வோம். அப்பொழுது அவனுடைய கனவுகள் என்ன ஆகும் என்று பார்ப்போம் என்றனர். ரூபன் இவற்றை கேட்டு அவரை அவர்கள் கையில் இருந்து தப்புவிக்கும் எண்ணத்தில் அவர்களை நோக்கி, நாம் அவனை சாகடிக்க வேண்டாம் என்றார். ரூபன் அவர்களை நோக்கி, அவன் இரத்தத்தை சிந்தாதீர்கள், அவனை பாலை நிலத்தில் உள்ள இந்த ஆழ்குழிக்குள் தள்ளிவிடுங்கள், அவன் மீது கை வைக்காதீர்கள் என்று சொன்னார். ஏனெனில் அவர்கள் கையில் இருந்து அவரை தப்புவித்து தம் தந்தையிடம் சேர்ப்பிக்கும் நோக்கம் கொண்டிருந்தார். யோசேப்பு தம் சகோதரரிடம் வந்து சேர்ந்தவுடன் அவர் அணிந்திருந்த அழகு வேலைப்பாடுகள் நிறைந்த அங்கியை உரித்துவிட்டு அவரை ஆழ்குழியில் தூக்கி போட்டனர். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழி. பின்பு அவர்கள் உணவு அருந்தும்படி அமர்ந்தனர். அப்போது அவர்கள் கண்களை உயர்த்தி கிளையாதில் இருந்து வந்து கொண்டிருந்த இஸ்மவேலரின் வணிக குழுவை பார்த்தனர். நறுமண பொருட்களையும் தைல வகைகளையும் வெள்ளை போலத்தையும் அவர்கள் ஒட்டகங்களின் மேல் ஏற்றி எகிப்திற்கு சென்று கொண்டிருந்தனர். அப்பொழுது யூதா தம் சகோதரர்களை நோக்கி, நாம் நம் சகோதரனை கொன்று அவன் இரத்தத்தை மறைப்பதனால் நமக்கு என்ன பயன்? வாருங்கள், இஸ்மவேலருக்கு அவனை விற்று விடுவோம், அவன் மேல் நாம் கை வைக்க வேண்டாம், ஏனெனில் அவன் நம் சகோதரனும் நம் சொந்த சதையுமாய் இருக்கிறான் என்று சொல்ல அவர்கள் சம்மதித்தனர். ஆகையால் மிதியான் நாட்டு வணிகர் அவர்களை கடந்து செல்கையில் குழியில் இருந்து யோசேப்பை வெளியே தூக்கி அந்த இஸ்மவேலரிடம் இருந்து வெள்ளிக்காசுக்கு விற்றனர். அவர்களும் யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு சென்றனர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள்.
ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். நாட்டில் அவர் பஞ்சம் வரும்படி செய்தார். உணவென்னும் ஊன்றுகோலை முறித்துவிட்டார். அவர்களுக்கு முன் ஒருவரை அனுப்பி வைத்தார். யோசேப்பு என்பவர் அடிமையாக விற்றப்பட்டார். பல்லவி. ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். அவர் தம் கால்களுக்கு விலங்கிட்டு அவரை துன்புறுத்தினர். அவர் தம் கழுத்தில் இரும்பு பட்டையை மாட்டினர். காலம் வந்தது, அவர் உரைத்தது நிறைவேறிற்று. ஆண்டவரின் வார்த்தை அவர் உண்மையானவர் என மெய்ப்பித்தது. பல்லவி. ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். மன்னர் ஆள் அனுப்பி அவரை விடுதலை செய்தார். மக்கள் இனங்களின் தலைவர் அவருக்கு விடுதலை அளித்தார். அவர் அவரை தம் அரண்மனைக்கு தலைவராக்கினார். தாம் உடைமைகளுக்கெல்லாம் பொறுப்பாளராக ஏற்படுத்தினார். பல்லவி. ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு கொள்ளும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, இறைவசனங்கள் 33 முதல் 43 முடிய மற்றும் 45 முதல் 46 முடிய. அக்காலத்தில் இயேசு தலைமை குருக்களையும் மக்களின் மூப்பர்களையும் நோக்கி கூறியது, மேலும் ஓர் உவமை கேளுங்கள். நிலக்கிழார் ஒருவர் ஒரு திராட்சை தோட்டம் போட்டு சுற்றிலும் வேலி அடைத்து அதில் பிழிவுக்குழி வெட்டி ஒரு காவல் மாடமும் கட்டினார். பின்பு தோட்ட தொழிலாளர்களிடம் அதை குத்தகைக்கு விட்டுவிட்டு நெடும் பயணம் மேற்கொண்டார். பழம் பறிக்கும் காலம் நெருங்கி வந்தபோது அவர் தமக்கு சேர வேண்டிய பழங்களை பெற்று வரும்படி தம் பணியாளர்களை அத்தோட்ட தொழிலாளர்களிடம் அனுப்பினார். தோட்ட தொழிலாளர்களோ அவருடைய பணியாளர்களை பிடித்து ஒருவரை நைய புடைத்தார்கள், ஒருவரை கொலை செய்தார்கள், ஒருவரை கல்லால் எறிந்தார்கள். மீண்டும் அவர் முதலில் அனுப்பியவர்களை விட மிகுதியான வேறு சில பணியாளர்களை அனுப்பினார். அவர்களுக்கும் அப்படியே அவர்கள் செய்தார்கள். தம் மகனை மதிப்பார்கள் என்று அவர் நினைத்து கொண்டு அவரை இறுதியாக அவர்களிடம் அனுப்பினார். அம்மகனை கண்டபோது தோட்ட தொழிலாளர்கள், இவன்தான் சொத்துக்கு உரியவன், வாருங்கள் இவனை கொன்று போடுவோம், அப்போது இவன் சொத்து நமக்கு கிடைக்கும் என்று தங்களிடையே பேசிக் கொண்டார்கள். பின்பு அவர்கள் அவரை பிடித்து திராட்சை தோட்டத்திற்கு வெளியே தள்ளி கொன்று போட்டார்கள். எனவே திராட்சை தோட்ட உரிமையாளர் வரும்பொழுது அத்தொழிலாளர்களை என்ன செய்வார் என இயேசு கேட்டார். அவர்கள் அவரிடம், அத்தீயோரை ஈவிரக்கமின்றி ஒழித்து விடுவார், உரிய காலத்தில் தமக்கு சேர வேண்டிய பங்கை கொடுக்க முன்வரும் வேறு தோட்ட தொழிலாளர்களுக்கு அத்திராட்சை தோட்டத்தை குத்தகைக்கு விடுவார் என்றார்கள். இயேசு அவர்களிடம், கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்திற்கு மூலைக்கல் ஆயிற்று. ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது, நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று. நீங்கள் மறைநூலில் ஒருபோதும் வாசித்ததில்லையா? எனவே உங்களிடமிருந்து இறையாட்சி அகற்றப்படும், அவ்வாட்சிக்கு ஏற்ற முறையில் செயல்படும் ஒரு மக்களினத்தார்
அதற்கு உட்படுவர் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். தலைமை குருக்களும் பரிசேயரும் அவருடைய ஊமைகளை கேட்டபோது தங்களை குறித்தே அவர் கூறினார் என்று உணர்ந்து கொண்டனர். அவர்கள் அவரை பிடிக்க வழி தேடியும் மக்கள் கூட்டத்தினர் அவரை இறைவாக்கினர் என்று கருதியதால் அவர்களுக்கு அஞ்சினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நான் உங்களிடையே திருப்பலிக்கும் அதாவது நற்கருணைக்கும் இயேசுவினுடைய திருப்பாடுகளுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கின்றது என்பதை பற்றி தியானிக்க ஆசைப்படுகிறேன். Also mild caveat for all those people who have attended my English mass last Wednesday, because I'm going to reiterate something which I preached there. முதலாவதாக இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது அவர் 7 வார்த்தைகளை பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு 7 வார்த்தைகள் நமக்கு தெரியும் என்னென்ன பேசினார். அதில் மிக முக்கியமாக அவர் எல்லாம் நிறைவேறிற்று என்று ஒரு வார்த்தையை சொன்னார் என்பது நமக்கு மிகவும் தெளிவாக தெரியும். அதை பற்றி தியானிக்கின்ற பொழுது விவிலிய விரிவுரையாளர்கள் எவ்வாறாக அந்த வார்த்தையானது நற்கருணையை பற்றி பேசுகிறது, நற்கருணை கொண்டாட்டத்தை பற்றி அது எடுத்து இயம்புகின்றது என்று நமக்கு இப்பொழுது 4ஆம் கோட்பாடு என்கின்ற ஒரு புதிய படிப்பினையை நமக்கு கொடுக்கிறார்கள். The fourth cup principle என்று நாம் அதை ஆங்கிலத்திலே சொல்லுகிறோம். எல்லாம் நிறைவேறிற்று என்கின்ற இந்த வார்த்தையானது ஆங்கில நீங்க விவிலியத்தில் பார்த்தீர்கள் என்றால் எல்லாம் நிறைவேறிற்று என்று இருக்காது. இட் இஸ் finished என்று தான் இருக்கும். இது நிறைவேறிவிட்டது அப்படின்னு தான் இருக்கும். அதை லத்தீன் மொழியாக்கத்தில் நான் பார்த்தால் கூட அது என்ன இருக்கும்னா கன்சுமாத்தும் எஸ்த் என்று சொல்லுவார்கள். அதற்கும் தமிழில் என்ன அர்த்தம்னா இது நிறைவேறிவிட்டது அப்படின்னு அர்த்தம். கிரேக்க மொழியில் எடுத்து அதை பார்த்தா தெத்தலஸ்தாய் என்று சொல்லுவார்கள். அதற்கும் என்ன தமிழில் அர்த்தம்னா இது நிறைவேறிவிட்டது என்று அர்த்தம். எதற்காக இயேசு இது நிறைவேறிவிட்டது என்று எதை அவர் நிறைவேற்றியதாக சொல்லுகிறார் என்று விவிலிய அறிஞர்களுக்கு பல நேரங்களில் குழப்பமாக இருந்தது. இப்பொழுதுதான் அதை பற்றி அதிகமாக அதை பற்றி படித்து அதை தெரிந்து கொண்டார்கள். என்ன நடக்கிறது என்று பார்த்தோம் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனது இரவு விருந்தை அவர் அருந்திய போது வழக்கமாக அந்த உணவு என்கின்ற அந்த விருந்தை யூதர்கள் கொண்டாடுகின்ற பொழுது 4 கோப்பை ரசங்களை அவர்கள் கொடுப்பார்கள். திராட்சை ரசத்தை 4 கோப்பை குடிப்பார்கள். முதலிலே குடிப்பாங்க, அதுக்கப்புறம் திருப்பாடல்களை பாடுவார்கள், திருப்பி கொடுப்பாங்க, திருப்பாடல்களை பாடுவார்கள், அப்பத்தை சாப்பிடுவாங்க, திருப்பி குடிப்பாங்க, திருப்பாடல்களை பாடுவார்கள், திருப்பி அதை குடிச்சிட்டு 4 கப்பு அந்த ரசத்தை குடித்தவுடன் தான் அவர்கள் அந்த இரவு உணவானது நிறைவேறும். ஆனால் இயேசுவினுடைய வாழ்க்கையை நாம் விவிலியத்தில் படிக்கின்ற பொழுது 3 கோப்பை ரசத்தை மட்டும்தான் அவர் குடித்தார் என்று விவிலியத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. நீங்கள் போய் படித்து பாருங்கள் திருப்பி இயேசுவினுடைய அந்த திரு உணவு, இதை படித்து பார்த்த உடனே தெரியும். 3வது கப்பு அந்த ஒயினை குடித்த உடனே இயேசு அவர்கள் விவிலியத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அவர்கள் ஒலிவ மலைக்கு பின் திருப்பாடல்களை பாடிய பின் அவர்கள் ஒலிவ மலைக்கு சென்று விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இதை ஒரு யூத குரு ஒருவன் அதை பார்க்கின்றான் என்றால் படிக்கின்றான் என்றால் அவன் என்ன சொல்லுவான்னா, இப்போ சப்போஸ் நாங்கள் ஃபாதர்ஸுங்க இங்கே திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருக்கின்றோம், பாதியிலே நாங்கள் எழுந்திரிச்சு போயிட்டா நீங்கள் என்ன நினைப்பீங்க எங்களை பற்றி? இந்த ஃபாதரு உண்மையாலுமே படிச்சுட்டு தான் வந்தாரா? இவருக்கு யாரும் சொல்லி கொடுக்கலையா? எப்படி இவர் நற்கருணையை கொண்டாடுவது என்று இவருக்கு தெரியவில்லையே அப்படின்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி தான் இயேசுவை சொன்னார்கள். ஆனால் இயேசு என்ன செய்கிறார்? ஒலிவமலைக்கு செல்கிறார். அங்கே போகும்போது அவரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணி அவரை இழுத்துட்டு போயிட்டு அங்கு அவரை ட்ரையல் நடக்குது. அந்த ட்ரையல்லாம் முடித்த உடனே அவரை அடித்து இழுத்து அவர் மேல் சிலுவையை சுமற்றி அவர் கல்வாரி மலையை நோக்கி பயணம் செய்கிறார். அங்கே என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாம் சிலுவை பாதையில் படித்தோம், வாசித்து தியானித்தோம்.
அங்கு போன உடனே கடைசியில் என்ன பண்றாங்க? அவரை சிலுவையில் அறைகிறார்கள். அங்கு இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது என்ன நடக்கிறது? அவர் ஒரு வார்த்தை சொல்றார், எனக்கு தாகமாய் இருக்கிறது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றார். ஐ எம் தர்ஸ்டிங் அப்படின்னு சொல்றார். அதை சொன்னவுடன் என்ன அவர்கள் செய்கிறார்கள் என்றால், ஒரு கடற்பஞ்சை எடுத்து அங்கிருந்த புளித்த காரம், அதாவது அங்கிருந்த ஒயின், அதில் தொட்டு அவருக்கு கொடுக்குறாங்க. அது அவர் அதை சுவைக்கிறார். விவிலியம் சொல்லுகிறது, அதை சுவைத்த பின் இயேசு என்ன சொல்றார்னா, இது நிறைவேறிவிட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். இட் இஸ் ஃபினிஷ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதைத்தான் விவிலிய விரிவுரையாளர்கள் இப்பொழுது என்ன சொல்லுகிறார்கள் என்றால், இயேசு இரவு உணவு, அந்த ராவுணவில் குடிக்க வேண்டிய அந்த 4வது கோப்பை திராட்சை ரசத்தை அவர் சிலுவையில் அருந்திய பின் தான் அவர் இட் இஸ் ஃபினிஷ் என்று சொன்னார். இது நிறைவேறிவிட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றார்கள் நம்முடைய கத்தோலிக்க இறையாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இயேசு தன்னுடைய இரவு உணவை அந்த தேர்ஸ்டே வியாழக்கிழமை ஆரம்பித்து அவர் சிலுவையில் தொங்கி அந்த இறக்கின்ற தருவாய் வரை அவர் அந்த இரவு உணவை கொண்டாடினார். அந்த இரவு உணவின் பிரிக்க முடியாத ஒரு அம்சமாக இருப்பதுதான் இயேசுவினுடைய சிலுவை பாடுகள். அப்படின்னா அவர் இரவு உணவு தேர்ஸ்டே, மாண்டி தேர்ஸ்டே அன்னைக்கு ஆரம்பிச்சு அவர் சிலுவையில் அவர் தொங்கி இது நிறைவேறியது என்று சொல்லுகின்ற அந்த தருணம் வரை அவர் இரவு விருந்தை கொண்டாடியதாக கூறுகிறார்கள். அதுதான் நாம் ஒவ்வொரு முறையும் நாம் திருப்பலி நிறைவேற்றுகின்ற பொழுது, ஏனென்றால் திருப்பலி என்பது இறைவனுடைய இரவு உணவில் நாம் பங்கேற்கின்றோம். ஒவ்வொரு முறை, இப்போ மட்டும் கிடையாது, எப்பவுமே நாம் அந்த இரவு உணவில் பங்கெடுக்கின்ற பொழுது, திருப்பலியில் பங்கெடுக்கின்ற பொழுது இயேசுவினுடைய திருப்பாடுகள் அத்தியாவசியமான அங்கமாக அமைகின்றது. அது இல்லைன்னா திருப்பலி இல்லை. அப்போ என்ன நினைச்சுக்கணும், இனிமேலுக்கு எப்பொழுதெல்லாம் எங்கெல்லாம் திருப்பலி கொண்டாட்டம் நிகழ்கிறதோ அங்கெல்லாம் இயேசுவினுடைய பாடுகள் நினைவு கூறப்படுகின்றன. முதல்ல. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, இயேசுவை என்ன பண்றாருன்னா, அங்கிருந்து இயேசுவை சிலுவையில் அறைந்த பின் இயேசு இறந்து விட்டாரா என்பதுன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு கீழே இருக்கிற ஒருத்தர் என்ன பண்றாரு, பெரிய ஒரு ஸ்பியரை எடுத்து, ஒரு ஈட்டியை எடுத்து அவருடைய இதயத்தில் குத்தினார். குத்திய பொழுது அங்கிருந்து ரத்தம் வந்தது. ரத்தம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இல்லை, அவர் உடம்பில் ரத்தம் இல்லை. ரத்தம் நின்றுட்ட உடனே அதுக்கப்புறம் தண்ணீர் வர ஆரம்பித்தது. ஒரு மனிதனுடைய உடலில் ரத்தம் சுத்தமாக இல்லை என்றால் அதனுடைய பணியை தண்ணி தான் வரும். அப்படி தான் வந்துச்சு இயேசுக்கு. அதை பார்த்த உடனே அவன் ஒரு புனிதனாக மாறிவிட்டான். அவன் இயேசுவின் மேல் நம்பிக்கை கொண்டு ஒரு புனிதனாக மாறிவிட்டான். அந்த புனிதனின் பெயர் தான் புனித லாஞ்சனூஸ் என்று சொல்லுவார்கள். அவருக்குன்னு கோயில் இருக்கு. அவர் புனிதனாக மாறிட்டார். இயேசுவினுடைய இதயத்தை ஈட்டியால் குத்தியவர். அதை பார்த்து கொண்டிருந்த ஒரு நூற்றுவ தலைவன் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, இவர் உண்மையாகவே இறை மைந்தன் தான் என்று இயேசுவின் மேல் தன்னுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்றான். இன்னொருத்தர் என்ன பண்ணாருன்னா, இயேசுவினுடைய இதயத்துல கையை விட்டு பார்த்தார். தெரியுங்களா அவர் யாருன்னு? தோமையார் என்ன பண்ணாரு, அதனுடைய இதயத்தில், இயேசுவினுடைய இதயத்தில் கைவிட்ட பிறகு அவர் சொன்னாரு, தன்னுடைய விசுவாசத்தை முழுவதுமாக அவர் வெளிப்படுத்தினார். என் ஆண்டவரே, என் தேவனே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய விசுவாசத்தை அவர் வெளிப்படுத்தினார். கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய நாம் அனைவரும் ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு திருப்பலியில் நாம் பங்கு கொள்ளுகின்ற பொழுது நாம் என்ன தெரியும் பண்றோம், ஈட்டியால இயேசுவினுடைய இதயத்தை குத்துவது கிடையாது. இல்லை, அவருடைய இதயத்தினுள்ள நம்ம நம்முடைய விரலை விட்டு பார்ப்பது கிடையாது. அதற்கு மேலாக எவ்வாறாக ஒரு குழந்தை தன்னுடைய தாயினுடைய மார்பிலே பால் அருந்துகிறதோ அதுபோல நம்ம அந்த கப்பை எடுத்து நம்ம திருப்பலியில் அதை அவருடைய ரசத்தை, அந்த இயேசுவினுடைய இரத்தமாக மாறி இருக்கின்ற அந்த ரசத்தை குடிக்கும் பொழுதெல்லாம் ஒரு தாயை போல நாம இயேசுவினுடைய அவருடைய இதயத்தில் நம்முடைய வாயை வைத்து அதை குடிக்கின்றோம். இயேசுவினுடைய இரத்தத்தையே குடிக்கின்றோம். குத்தனவர் புனிதராயிட்டார். கீழே இருந்து அவரை கொடுமைப்படுத்தியவர் புனிதராயிட்டார். இயேசுவினுடைய இதயத்தில் கையை விட்டு பார்த்தவர்
புனிதராயிட்டார் இல்லையா? அவங்க தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி கொண்டார்கள். நாம் என்ன பண்ணுறோம்? அதற்கு மேலாக நம்முடைய வாயை இயேசுவினுடைய இதயத்தில் வைத்து ஒவ்வொரு திருப்பலியிலும் நாம் இயேசுவினுடைய இரத்தத்தை பருகுகின்றோம். நாம் என்னவா ஆயிட்டோம்? இட்ஸ் கொஸ்டின் இல்லை? நாம் என்ன பண்ணுறோம்? நம்முடைய வாழ்க்கை எவ்வாறாக இருக்கிறது? ஒரே ஒரு கேள்வி, உங்களுடைய பெயரை தவிர, நம்முடைய பெயரை தவிர, ஜான், ஜேம்ஸ், ஆண்ட்ரூ, சாலமன், டேவிட் அப்படின்ற பெயரை தவிர, கோவிலுக்கு வருவதை தவிர வேறு எந்த முறையில் நாம் கிறிஸ்தவர்கள் என்பதை வெளிப்படுத்துகின்றோம்? அதுதான் மிக முக்கியமான கேள்வியாக இந்த தவ காலத்தில் இருக்கின்றது. ஆண்டவர் நமக்கு அருள் வரம் கொடுக்க வேண்டும் என்றும், அவருடைய ஆசீர் என்றும் நம்மோடு இருந்து அவருக்கு ஒரு நல்ல சாட்சியங்களாக இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டும் என்றும், இயேசுவினுடைய பிரதிபலிப்புகளாக to replicate Christ in this world, இயேசுவினுடைய பிரதிபலிப்பாக இந்த உலகத்தில் நாம் இருக்க வேண்டும் என்றும் இந்த திருப்பலியில் நாம் ஒருவர் மற்றவருக்காக மன்றாடுவோம். ஆண்டவர் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காணிக்கை பாடல் பாடு. மனித உழைப்பின் பயணமான இந்த அப்பத்தை எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக அனைத்துலகின் நிறைவாமை தோற்றுவரும் அருட்கருக்கிலும் ரசத்தை பெற்றுக்கொள்ளும் உள்ளத்தின் விளையும் மனித உழைப்பின் பயணமான இந்த ரசத்தை அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம்ம எல்லோரும் இணைந்து ஆண்டவருடைய சிலுவை பயணமே நமது மீட்பின் பயணம். ஆண்டவருடைய சிலுவையின் வழியே நம் கிறிஸ்துவத்தின் வழி. சிலுவையில் பங்கெடுக்கக்கூடிய மனிதர்களாய், மக்களாய், குடும்பமாய், கிறிஸ்துவர்களாய் பிரதிபலிக்கக்கூடிய மனிதர்களாய் வாழ்ந்திட ஆண்டவருடைய உன்னதமான ஒப்பு கொடுக்கிற இந்த திருப்பலி எல்லாம் அல்லது அந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக படிச்சுபே உங்கள் ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, இப்புனித மறை நிகழ்வுகளை தகுதியுடன் கொண்டாடும் அது அடியார்களாகிய எங்களை உமது இரக்கத்தினால் தயாரிக்கவுமை வேண்டுகின்றோம். இவ்வாறு இறைப்பற்றுள்ள வாழ்வினால் அவர்களை வழி நடத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றும் இல்லை எல்லாம் இல்லை இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் மக்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மத பேரருளால் மத நம்பிக்கையாளர்கள் மன தூய்மையை பெற்று
ஆண்டுதோறும் பாஸ்கா விழாவின் மறைபொருளை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கச் செய்கின்றேன். அதனால் பக்தியுள்ள வேண்டுதல்களும் அன்பு செயல்களும் அவர்கள் மென்மேலும் ஈடுபட்டு தங்களுக்கு புத்துயிர் அளிக்கும் மறை நிகழ்வில் பங்கு கொண்டு பிள்ளைகளுக்குரிய அருளை நிறைவாக பெற செய்கின்றேன். ஆகவே வானக தூதர்கள், புனிதர்கள், அரியணைச்சு ஆட்சி புரிவோராகி அனைவரோடும் சேர்ந்து மைப்புகந்தை துறை குரலாய் பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கெல்லாம் முற்று. ஆகவே உடைய தூய ஆவையை பொழுந்தி காணிக்கைகள் எல்லாம் விடுத்துமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுவனவாக அவர் பாடுபட மனமும் வந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றியை செலுத்தி அதை விட்டு தமது சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தமது சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்ற பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மாறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்ற ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயிகொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர்கள் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே,
தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியோ என்றென்றும் உமக்கு உரியதே. பலவீனமுள்ள நம் வாழ்வு, குறைகளும் தவறுகளும் பிழைகளும் நிறைந்த நம்முடைய வாழ்வு, கடவுளுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி, பாவம் நிறைந்த வாழ்வு, இதெல்லாம் மன்னிக்க கடவுளின் அருள் ஆசி நாம் பெற ஒரு அழகான வாய்ப்பு. வசந்த காலம், தவக்காலம், சிலுவையின் வழியே நாம் கிறிஸ்துவத்தின் வழியை நின்று இயேசுவின் சிலுவையில் நாம் மீட்பு பெற கரங்கள் விரித்து ஆண்டவர் கரத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து நாம் சுபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்னுடைய திருத்தூதர்களுக்கெல்லாம் மொழிந்திரு. எங்களது குற்றங்கள் குறைகள் பாவங்கள் பலவீனங்கள் எல்லாம் ஆண்டவரை நீர் பாராமல் உம்முடைய திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அழைத்தருள் திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்னாலும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளுடைய நற்செய்தியில் திராட்சை தோட்ட ஓமையின் வழியாக வேலி அமைத்து பாதுகாப்பை கொடுத்து பிழிவு குழி வெட்டி நம்மிடம் இருக்கின்ற சிறந்தவற்றை கடவுள் எதிர்பார்த்து காவல் மாடம் அமைத்து நீண்ட தொலைவு பாதுகாப்பும் பராமரிப்பும் கொடுத்து கனி தருவோம், அந்த கனியில் நாம் நிலைத்திருப்போம் என்ற நம்பிக்கையோடு ஆண்டவர் நம்மை தேடி வருகிறார். சிலுவையின் வழியாக தன்னுடைய மீட்பின் பயணத்தை நம்மோடு என்னாலும் பகிர்ந்து கொள்ள நம்மை தேடி வரக்கூடிய ஆண்டவர் இயேசுவின் திரு விருந்திற்கு அழைக்கப்பட்டு நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோ. ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென். எல்லா மாட்சியும் புகழும் ஆராதனையும் உமக்கே உரித்தாகுக. ஆமீன். இறை இயேசுவில் பிரியமுள்ள பாசத்திற்குரிய இறை மக்களே, தவக்காலம் அற்புதமான ஒரு அழகான
வசந்த காலம். அதனால தான் தவக்காலத்தை ஆங்கிலத்தில் லென்ட் என்றும், லென்ட் என்றால் ஸ்ப்ரிங் சீசன் என்றும், ஸ்ப்ரிங் சீசன் என்றால் வசந்த காலம். எப்படிப்பட்ட வசந்த காலம்? நம்முடைய தவ முயற்சிகள் கடவுளுடைய அருளையும் ஆசிரையும் பெறக்கூடிய அற்புதமான இரக்கத்தின் கடவுளுடைய அருளை பெறக்கூடிய வசந்த காலம். வசந்த காலமாக நம்முடைய வாழ்வின் காலம் அமைய இயேசுடைய உயிர்ப்பு பெருவிழாவை நோக்கிய பயணமாக நம்முடைய இந்த தவக்கால முயற்சிகள் அமையட்டும் என்று அன்போடு உங்களை வாழ்த்துகின்றேன். ஆக இன்றைக்கு வெள்ளிக்கிழமை நிறைய பேர் வருகை தந்து சிலுவை பாதையில் பங்கெடுத்து திருப்பலியில் பங்கெடுத்து இறை சிந்தனையோடு நாம் வீடுகளுக்கு சொல்லுகின்ற பொழுது தொடர்ந்து இயேசுவை நோக்கிய பயணமாக நம்முடைய குடும்ப வாழ்வின் பயனுடைய நாளுடைய சிந்தனை போல சிலுவை வழியே நம் கிறிஸ்துவத்தின் வழி என்று அசை போடுவோம், சிந்திப்போம், செயல்பட முனைவோம் என்று உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். அதேபோல் தினசரி திருப்பலிக்கு வரக்கூடிய மக்களை அன்போடு பாராட்டு. எல்லாராலும் எல்லா நாளும் வருவதும் கடினம்தான். நமக்கென்று பல வேலைகள் இருந்தாலும் அதில் பல பேர் பல முயற்சிகள் எடுப்பது பாராட்டுவதற்குரியது. காலை திருப்பலி, மதியம் 1 மணிக்கு நாம் புதிதாக இந்த திருப்பலியை நாம் அறிமுகம் செய்தோம். ஆனால் நிறைய பேர் வருவது மிகுந்த பாராட்டுக்குரியது. சாயங்காலம் திருப்பலி. ஆக இப்படியாக பல்வேறு வகையில் வீடுகளில் குடும்பத்தில் பங்களவில் நாம் செய்கின்ற தவ முயற்சிகளெல்லாம் கடவுள் ஆசீர்வதிக்கட்டும் என்று அன்போடு உங்களை வாழ்த்துகின்றேன். சில அறிவிப்புகளை மட்டும் முதலிலே நாளைக்கு நம்முடைய மறைவட்ட அளவில் மறைவட்டம் புனித திருமுழுக்கு யோவான் மறைவட்டம் என்பது ஏறக்குறைய ஒரு 12-14 பங்குகள் சேர்ந்து ஒரு மறைவட்டம், மறை மாவட்டத்தை மறைவட்டமாக பிரித்து அதை எளிதாக செயல்பட மறைவட்ட அளவில் யூப்ளி பெருவிழாவை கொண்டாட எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்ற விழாவை கொண்டாட திட்டமிடப்பட்டிருக்கிறது. கீழ்பாக் ஓட்டிவ்ஷன் நேற்று அன்னை திருத்தலத்தில் கொண்டாட்டம் நாளைக்கு இருக்கிறது. ஆகவே அதனுடைய நிகழ்வுகள் 4:30 மணியிலிருந்து 6 மணி வரை ஒப்புரவு அருட்சாதனம் கேட்கப்படும். இங்கே ஓட்டிவ்ஷன் நேற்று அன்னை திருத்தலத்தில். பிறகு 6 மணியிலிருந்து 6:30 மணி வரை திருச்சிலுவை பவனி இருக்கும். அந்த பவனி முடிந்து 6:30 மணியிலிருந்து 7:30 மணி வரை திருப்பலி நடைபெறும். பிறகு அதை தொடர்ந்து ஒளி காட்சி, ஆண்டவருடைய இயேசுடைய பாடுகளை குறித்த ஒளி காட்சி நடைபெறும். இதில் சில பேர் பெயர்கள் கொடுத்திருக்கிறார்கள். இன்னும் ஒரு சில பேர் வர விரும்பினால் தாராளமாக உங்கள் பெயர்களை நம்முடைய பங்கு பேரவையினுடைய துணைத் தலைவர் திரு பெனிஸ்டன் அவரிடத்தில் நீங்கள் பெயர்களை கொடுக்கலாம். ஏறக்குறைய 2 பேருந்து நாம் சென்று கூட்டிக் கொண்டு வருவோம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். பல பேர் நீங்களும் வருவதற்கு முயற்சி இல்லை என்றாலும் பரவாயில்லை, ஆக மொத்தத்தில் வர விரும்பினால் வர முயற்சிகள் எடுக்கலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். பிறகு அன்புக்குள்ளே குறிப்பாக வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நமக்கு இருக்கக்கூடிய நிகழ்வு நடைப்பயணம், பாத யாத்திரையாக. இது ஒரு முயற்சி, ஒரு தவக்கால ஒரு முயற்சி. பங்கில் பல காரியங்கள் வாய்ப்பாக கொடுக்க எல்லாராலும் எல்லா நிகழ்வுகளும் பங்கெடுப்பது கடினமாக இருந்தாலும் ஒரு சில நிகழ்வுகளை நாம் உட்படுத்தி அதை பங்கெடுக்கின்றது அது கூட ஒரு தவக்கால முயற்சியாக அமையும் என்பதன் நிமித்தமாக நாம் இந்த வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை தவக்காலத்தில் பாத யாத்திரையாக நாம் செல்லுகின்றோம். ஆக காலை 5:30 மணிக்கு நாம் இங்கே ஒன்று கூடி ஜபம் செய்துவிட்டு பிறகு இங்கிருந்து பாடல்கள் ஜபங்கள்லாம் பாடிக்கொண்டு ஜபங்கள்லாம் சொல்லிக்கொண்டு இங்கிருந்து நடைப்பயணமாக ஏறக்குறைய ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் ஆகும். ஆகையால் நாம் ஜபத்தோடு வாஞ்சையோடு நாம் அன்னை ஆரோக்கிய அன்னை திருத்தலம் லிட்டில் மவுண்ட்டுக்கு நாம் செல்லுவோம். அங்கு சென்றவுடன் சிலுவை பாதையின் முடிவிலே நமக்கு திருப்பலி இருக்கும். ஞாயிறு திருப்பலி முடிந்தவுடன் ஏறக்குறைய 7 பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கிறது. அங்கிருந்து மீண்டுமாக நம் பங்கு தளத்திற்கு வருவோம். மொத்தத்தில் அன்றைய நாளுடைய வழக்கம் போல் திருப்பலியும் நம்முடைய பங்கில் நடைபெறும், இந்த நிகழ்வும் நடைபெறும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நாளில் இந்த சிலுவை பாதை நமக்கு உதவி செய்தவர்கள் நன்றாக செல்ல தொகுதிகள் 9 மற்றும் 10ஆம் ஜோனல் சாமுவேல் எசையா தொகுதிகள் சேர் போடுவதும் சிலுவையோடு அப்படி பயணம் செய்த அந்த பொறுப்பாளர்கள் மக்களுக்கும் ஒரு கரவொலி எழுப்பி நன்றிகளை நாம் சொல்லுவோம். வருகின்ற வெள்ளிக்கிழமை சிறப்பிக்க வேண்டியது 1-2 ஜோனல் சிறப்பிக்க அன்போடு உங்களை அழைக்கின்றேன். அதேபோல் திருப்பலி முடிந்த பிறகு இறுதி பாடல் பாடிய பிறகு நாற்காலியை நீங்கள் அப்புறப்படுத்தி விட அன்போடு அழைக்கின்றேன். அங்கு ஒரு இடத்தில் இங்கு ஒரு இடம், அங்கு ஒரு இடம், அங்கு ஒரு இடம் ஆகிய கும்பலாக அதை போட்டுவிட்டு மகிழ்வோடு மனநிறைவோடு வீடுகளுக்கு நாம் செல்ல அன்போடு அழைக்கிறேன். இன்றைய நாளில் நம்முடைய வருகை தந்து அழைப்பிற்கு இணங்க அருட்தந்தை சாலமோன் அவர்கள் வருகை தந்து தவக்கால இந்த வெள்ளிக்கிழமையில் சிலுவை பாதை சிந்தனைகளும் நமக்கு மறைவுரை சிந்தனை வழங்கியவர். தந்தை அவர்கள் ஸ்மாஸ்கன் என்கின்ற சபையை சார்ந்தவர், வழக்கறிஞராகவும் பணி செய்து கொண்டிருக்கிறார். ரொம்ப எளிமையான ஒரு நல்ல ஒரு மாமனிதர் நம்முடைய வருகை தந்து
நமக்கு இன்றைய நாளில் நம்முடைய ஆன்மீக பணிக்காக உதவி செய்த தந்தை அவர்களுக்கு பங்கு சார்பாக கரவொலி எழுப்பி நம்முடைய நன்றிகளை அவர்களுக்காக நாம் தெரிவிப்போம். அவருக்காகவும் தொடர்ந்து செபிப்போம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். எழுந்து நிற்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்காக செபிப்போம். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, நிலையான மீட்பின் அச்சாரத்தை பெற்றுக்கொண்ட நாங்கள் அதை தகுந்த முறையில் நாட செய்தவளுமாய் வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் அந்த மீட்பை கண்டடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இயேசுவோட சில மணித்துளிகள் சிலுவையின் வழியை நாம் கிறிஸ்துவத்தின் வழி என்று சொல்லிக் கொடுத்த ஆண்டவர் இயேசு நம் தலைவர். அவருடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பில் உறவும் அருளும் ஆசீரும் பெற ஆண்டவருடைய அருள் ஆசீரோட நம்முடைய குடும்ப வாழ்க்கைக்கு சொல்லுவோம். நம்முடைய தவ முயற்சிகள் எல்லாம் ஆண்டவன் ஆசீர்வதிக்க நாம் ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவை பிரதிபலிக்கும் மக்களாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேற்று.